ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு நல்லபடியாக ஒரு வேலை முடிஞ்சுது. அந்த மணி வந்ததுனால இனிமே என் மாமியார் எந்த கொஷினும் எனக்கு கேட்க மாட்டாங்க. நல்லபடியாக முடிஞ்சுது. அப்பா இப்போ தானே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒரு வாட்டி உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. அடுத்தடுத்து உங்கள் மாமியார் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இப்போதைக்கு சமாளிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே உங்களை பார்க்க வெளியே யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க ரோகிணி. மனோஜ் வந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க. என்ன மனோஜ், எதுக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னல, ஒரு 14 லட்சம் ரூபா வேணும். உங்கள் அப்பா இந்த பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அதை கேட்டோடனே பயங்கரமாக எல்லாம் வருது ரோகிணிக்கு. என்ன நிம்மதியாக இருக்கவே விட மாட்டீங்களா? எங்கே கூட பின்னாடியே வரலாம். பணம் பணம் பணம், அதனால போக நான் பணத்துக்கு முடியல. அவ்வளோ பணம் நீ அவர் பேசும்போது நல்லா நோட் பண்ணி மாமா வந்து சொன்னார்ல, எனக்கு கறியை பற்றி தான் பேசுவார். கறி வேணும், கறி இவ்வளோ, அதுவும் கரெக்டாக மட்டன் கறியை பற்றி தான் பேசுறாரு. அப்போ கறிக்கும் அவருக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு ஒன்று இருங்க பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டோட பத்திரத்தை வச்சுட்டு கார் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் உனக்கு எதனா ஒன்றா செய்கிறாங்களா? போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட கேளு, வீட்டு பத்திரத்தை வச்சு உனக்கு வேலைக்கு வேணும்னு போய் சொல்லு, போ செய்கிறாங்களான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நீ சொல்கிறது கூட கரெக்டாக தான் இருக்குது. சரி நான் போய் கேட்குறேன் எங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து போகிறாரு. என்னடி இப்படி சொல்லி விட்டுட்ட, நீ போய் இப்போ வீட்டு பத்திரத்தை கேட்க சொல்லிட்டு அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார், போய் கேட்பாரு. கண்டிப்பாக என் மாமியார் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சு தான் நான் அனுப்பினேன். சும்மா பணம் பணம் பணம்னு கேட்டுட்டு இருந்தா என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். அதனால தான் போயிட்டு எங்கள் அத்தை கிட்ட கேட்க சொன்னேன். அவங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அந்த பத்திரத்தை இன்னும் மீட்கவே இல்லை. அதுக்குள்ளே காரை விற்றுட்டு அந்த பணத்தையும் செலவு பண்ணிட்டான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி இருக்காங்க. மனோஜ் ரொம்ப சந்தோஷமா போறாரு. கண்டிப்பா போயிட்டு அப்பா கிட்ட இன்னைக்கு பேசணும், பணத்தை வாங்கணும், வேலைக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா